ஜெபம் பண்ண கடவோம். உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வர உம்மை ஆராதிக்கவும் தேவன் பாராட்டுகிற எல்லா ஈவுகளுக்காக கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இப்பொழுது எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கீதம் 404, பாமாலை 254 பாடுவோம். களிப்புடன் கூடுவோம், கர்த்தரை நாம் போற்றுவோம். கீதம் 404, பாமாலை 254 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தின் ஆறும் எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனையில் பிரவேசிக்கப்ப நாம் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லாம் ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமை அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பது. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார்.
ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 14ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்கு ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் எங்களுக்குள்ளே பெருகச் செய்து தேவரீர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, தேவரீர் கற்பிக்கிறவைகளை நாங்கள் நேசிக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளோ. உட்காருங்கள். வாசிக்கும்படியாக நிருபவாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேதபாட பகுதி ஆகமத்தின் 2வது புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார் என்பது நிருபவாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாட பகுதி வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால்
அவன் உனக்கு அஞ்ஞானிகளைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும் கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி CSI கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதமும் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தங்கியிருந்து வழிநடத்துவதாக. ஆமேன். ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாதை அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதை அவர்களுக்காக அவருடைய ஊழியங்களுக்கு ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெபங்கள் தான் இந்த ஊழியத்தை இன்னும் வல்லமையாக செய்வதற்கு எங்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறது. ஆகவே உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக தேவை. நிச்சயமாய் அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்க முன் வரலாம். உங்களால் இயன்ற அளவு தேவ சமூக ஆண்டவருக்கென்று இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே இது ஆலயம் இல்லாத இடங்களில் வசித்து கொண்டிருக்கிற ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கும், வயோதிப நிலைமையில் இருக்கின்ற அருமையான பிள்ளைகள், ஆலயத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு இது மிகவும்
பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் செய்கிற உதவி இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். அதில் சந்தேகமே கிடையாது. அதனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை தந்து வழி நடத்துவார். இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை மதுரையை சார்ந்த திருமதி ஞானசுந்தரி சௌந்தரராஜன் அம்மா அவர்கள் தாங்க முன் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கின்றவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான தாயார். கர்த்தர் தாமே அருமையான அம்மா அவர்களையும், தேவன் அவர்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அவருடைய அன்பு பிள்ளைகள் திரு ஜெபனேசர் புஷ்பலதா அவருடைய குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் சௌர ஜபராஜ் அவருடைய குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் சௌர சாமுவேல் ஞான்ராஜ் அவருடைய குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் இவருக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களிலே வேதம் சொல்லுகிறபடியே, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த குடும்பத்திலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற சத்தங்கள் எப்போதும் தொடிக்கும்படியாக தேவன் இந்த குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவாராக, மகிமைப்படுத்துவாராக, உயர்த்துவாராக. தேவ கிருபை இந்த அருமையான பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்போது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்தி மது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தியான பொருள், சேவையில் ஒன்றுபடுவோம். ஆண்டவருக்கென்று சேவை செய்கின்ற காரியத்தில் நாம் ஒன்றுபட்டு செய்ய வேண்டும், ஒரு மனதோடு கூட செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வந்திருக்கின்றோம். அதில் நாம் இந்த ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தில் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் கூட எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு கூட ஒன்றுபட்டு செய்யும்போது மாத்திரம்தான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கணும், ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் என்ன விரும்புகிறார்னா, நம்ம எல்லாரும் இசைந்த ஆத்மாக்கள் உடையவராக, ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு முறை ஒரு கிராமத்தில் ரோட்டு ஓரத்தில் 20 அடிக்கு ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு நபர் குழியை தோண்டி கொண்டே சென்றார், ஒரு 2 அடி ஆழத்தில். அதற்கு பிறகு பின்னாலே இன்னொருத்தர் வந்தார். அந்த குழிகளெல்லாம் அந்த மணல் அள்ளி மண் அள்ளி என்னச்சுதானே போட்டு நிரப்பி கொண்டே வந்தார். இதை ஒரு அருமையான ஒரு பெரியவர் பார்த்து கொண்டே இருந்தார். அந்த குழியை தோண்டி கொண்டு வந்த மனிதரை பார்த்து கேட்டார், தம்பி, நீ குழியை தோண்டிகிட்டே போகிற 20 அடிக்கு ஒரு இடத்துல பின்னால் வரவர் குழியை மூடிட்டே வராரு, நீயும் தோன்றதை நிறுத்தலை, சரி நீ எதற்காக தோண்டுகிறது தெரியல, அந்த மனுஷன் மூடிக்கொண்டே வருகிறார, அது எதற்குன்னு தெரியல, நீனும் எதற்குன்னு கேட்கல, இது எதுக்கு நீங்கள் வேஸ்ட்டாக போட்டு நீ குழியை தோண்ட மூடிட்டு வர, நீ ஒன்றுமே 2 பேரும் என்னன்னு தெரியாமல் நீங்கள் செய்து கொண்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அப்போ அது குழியை தோண்டன்னு சொல்கிறான், ஐயா, அரசாங்கம் எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துச்சு, எனக்கு குழி வெட்டுற வேலை. எனக்கு பின்னால் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு, அவருடைய வேலைன்னா குழியை மூடுற வேலை, மணலி போட்டு மூடுற வேலை. இன்னொருத்தர் இருக்கிறார், அவருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டின குழியில் மரக்கன்றுகள் நட்டுக்கொண்டே செல்ல வேண்டும், இது அவருடைய வேலை.
நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். எனக்கு அடுத்தாற்போல் மரத்தை நடுகிறதற்கு ஒருத்தர் வரணும். அவர் இன்னைக்கு வர காலையில் என்ன ஆனாலும் தெரியலை. ஆகவே அவருடைய வேலை பெண்டிங்கு. இவர் என்ன செஞ்சாருன்னா, இவர் தான் வேலையை முடித்து கொண்டு தான் வேலை மணல் அள்ளி போடுறதை அதனால் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவங்கவங்க வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அவர் சொன்னார், தம்பி இதனால் என்ன பிரயோஜனம்? அரசாங்கத்துக்கு தான் நட்டம். நீ குழியை தோண்டி மரத்தை அதில் வைக்காமல் மணலை மூடி போட்டு என்ன செய்ய? வேஸ்ட்லாம். இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது, ஆண்டவருக்காக சேவை செய்யும் பொழுது இன்வால்மெண்ட்டோடு கூட நல்ல ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு இசைந்த ஆத்மாக்களாகி ஒன்று செய்யும் பொழுது மாத்திரம்தான் அது தேவ ராஜ்ய மகிமைக்கென்று அந்த காரியங்கள் அது சிறப்பாக இருக்கும். அது ஆண்டவரை நாம் மகிமைப்படும். அதில் ஒரு பலன் இருக்கும். நமக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத பட்சத்தில், நமக்குள்ளாக ஒரு ஐக்கியம் இல்லாத பட்சத்தில், ஒருமனம் இல்லாத பட்சத்தில் செய்வோம் என்று சொன்னால், தான் நினைச்சதை செய்து கொண்டிருந்து சொன்னால், அதனால் தேவ நாம என்ன செய்யாதுன்னா மகிமைப்பட முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 21ஆம் வசனத்தில், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். பிரதான ஆசாரியனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்தில் அவர் சொல்லுகிறார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் எவ்வாறு ஒன்றுபட்டு இருக்கிறார்களோ, ஒன்றுபட்டு செயல்படுகிறார்களோ, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்குள் தங்கியிருந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆக 3 பேருக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் தன்னுடைய இஷ்டம் போல செயல்படவில்லை. பிதா எந்த நோக்கத்திற்காக அனுப்பினாரோ குமாரனை, அந்த நோக்கம்தான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆவியானவர், பிதாவாகிய தேவன் தமது ஆவியை தமது குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த கோஆர்டினேஷன்ஸ் ஒருவர் நினைச்சதுன்னா அதில் அந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு எல்லாத்துக்குமே பங்கு இருக்குது. அது ஒரு ஐக்கியத்தோடு ஒரு மனதோடு ஒன்றுபட்டு செய்யும்போது தான் அப்படி முழு பலன் என்ன செய்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவருக்கென்று நம்ம எல்லாரும் சேவை செய்யும்படியாக, பணி செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் நமக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு வேண்டும், ஒரு ஒற்றுமை வேண்டும், ஒரு மனம் வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு நாம் என்னென்ன காரியத்திலலாம் நாம் ஒருமைப்பட்டு நம்ம காரியங்களை செய்யணும், ஒரு மனம் வேண்டும், ஒற்றுமை வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக, தேவனுடைய நோக்கம் செயல்படுவதற்காக நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒருமைப்பாடு, ஒரு ஒற்றுமை, ஒரு மனம் நமக்கு தேவை. பார்த்துக்கிடுங்க, தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு சில வேளைகள் ஆண்டவர் தனிப்பட்ட ஒருவர் மூலமாக செயல்படுவார். சில வேளைகளில் சில பேராய் சேர்ந்து செயல்படுவதற்கும் தேவன் நம்ம நினைச்சார்னா அவர் அழைக்கிறார். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் வனாந்திரத்திலே மோசேக்கு தரிசனமாகிறார். மோசையோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே
அடிமைப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் விடுதலையாக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, 24ஆம் வசனத்தில், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்திருந்தார். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். என்ன உடன்படிக்கை? ஆண்டவர் முற்பிதாக்களோடு கூட செய்த உடன்படிக்கை. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது 15ஆம் அதிகாரத்தில் இங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்தார். என்ன செய்தார்? அந்நிய ஜாதிகளிடத்தில் இவர் அடிமைப்பட்டு இருப்பாங்க. பிறகு நான் என்ன செய்வேன் அப்படி பார்த்தீங்கன்னா, 400 வருஷ காலம் இவங்க உபத்திரப்படுவாங்க. அதற்கு அப்புறமாக அவர்களை அந்த தேசத்திலிருந்து நான் என்ன செய்வேன்னா, அவர்களை புறப்பட பண்ணி இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். இதுதான் தேவ திட்டம், தேவ சித்தம். தம்முடைய ஜனங்களை அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் சிறையிருப்பின் காலங்களிலே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவ திட்டம் நீங்கள் இந்த சிறையிருப்பில் இருந்து கடைசி மட்டும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பது அல்ல. அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வேளையிலே உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வாதமான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதுதான் தேவ நோக்கம், தேவ சித்தம். பார்த்து கிடக்க இந்த ஜனங்கள் ஒரு காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட நிரந்தரமாக அப்படி விட்டுவிடவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அதைத்தான் வாக்குத்தத்தம் செய்தார். உன் சந்ததிகள் சில வருடங்கள் அப்படி கஷ்டப்படுவாங்க, ஆனால் வேலை வரும்பொழுது மிகுந்த பொருட்களோடு கூட அவர்கள் இந்த தேசத்துக்கு என்ன செய்வேன்னா கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆகவே தான் மோசேக்கு ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் தரிசனமாகி சொன்னார், என் ஜனங்கள் இங்கே எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களை நான் விடுதலையாக்கி இந்த கானான் தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக அவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளாக ஒரு மனதை தேடுகிறார். இந்த திட்டம் நிறைவேறின உடனே நீங்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இந்த மோசே சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு சரியாக பேச தெரியாது. நீங்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், எனக்கு சரியாக பேச தெரியாதியா அவனு சொல்லி பார்க்குறான். இல்லை நீ தான் போகணுன்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான் 13ஆம் வசனத்தில், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற வேற யாரை ஆகிலும் அனுப்புவான், எனக்கு பேச முடியாது. அவர் சொல்கிறாரு, எப்பா நீ இதில் பற்றி ரொம்ப கவலைப்படாத, நான் என்ன செய்வேன் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் சகோதரன் ஆரோன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருவான், நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாயிருப்பான். இப்போ 2 பேரை சேர்க்கிறாரு. ஆண்டவருடைய பெரிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மோசேயும் ஆரோனையும் இணைக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 29ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவள் கேட்டபோது
தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அவன் என்ன செய்தான்னா தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்தில் போய் சொல்லுகிறாங்க. அவர் எல்லாரும் கேட்டு இந்த பெரிய நோக்கத்திற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதற்கப்புறமாகத்தான் அவர்கள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு அவர் புறப்பட்டு வருகின்றதை நாம் பார்க்கிறோம். அப்போ எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் பெற்றுக்கொள்வதற்கு பல வகையிலே தேவன் நம்ம நடத்துகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில கூட்டு முயற்சி, ஒரு சில பேராய் சேர்ந்து இசைந்து செய்யும் பொழுது அதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யுதுன்னா இருக்குது. இது மோசே கூட ஆரோன் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இங்கு யோசுவா இருக்கின்றார்கள். 12 கோத்திர பிரபுக்களை ஆண்டவர் ஏற்படுத்தி சொல்லுகிறார். இப்படி பல பேரை அங்கே என்ன செய்தார்னா ஒவ்வொரு தலைவர்களாக ஏற்படுத்தி எல்லாத்துக்கும் மேலே ஆரோனை வச்சு எல்லாம் இது ஒரு கார்ப்பரேட் ஒர்க் மாதிரி எல்லாம் சேர்ந்து செய்கின்றதை பார்க்கிறோம். 40 வருஷங்கள் வழிநடத்தி கொண்டு வருகிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அவர்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். அப்போ 100 பேருக்கு ஒருத்தர், 1000 பேருக்கு ஒருத்தர், இப்படி ஒவ்வொருத்தராக அங்கே இருந்து ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி எல்லாரும் இசைந்து இந்த பணியை செய்தபடினால தான் அவங்க எல்லாரும் கானான் தேசத்துக்கு வந்து சேருகின்றதை பார்க்கிறோம். அப்போ எல்லாரும் இசைந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்கே தேவ நாமம் மகிமைப்படும், தேவ திட்டம் நிறைவேறும். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் 1 நாளாம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்தில் எப்ரோனில் தாவீது இருக்கிறான். அந்த கோத்திரம் வந்து என்ன செய்தாங்கன்னா, அந்த அவங்க மாத்திரம் தாவீது மாத்திரம் தனியாக இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் இஸ்ரவேல் தனியாக என்ன செய்தாங்கன்னா அவங்க தனி கோத்திரமாக ராஜாவாக இருக்கிறார் சவுலுக்கு அப்புறமாக. இப்போ எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா தாவீதுகிட்ட வர்றாங்க. வந்தவொடனே என்ன சொல்கிறாங்கன்னா, 1 நாளாம் 12ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாக என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டி கொடுக்க வந்தீர்களே ஆகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக. என் கையில் கொடுமை கிடையாது. நான் நல்லது தான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன், நல்லது செய்ய நினைக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து செயல்பட்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லாவிட்டால் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்னு கடிந்து கொள்வார். இதை கேட்ட உடனே 18ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவரான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினார். எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் கூட இருப்போம், உனக்கு உதவி செய்வோம் என்று சொன்ன உடனே எல்லாரையும் அழைத்து தன்னுடைய படைகளுக்கு என்னென்ன பொறுப்பை கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு எல்லா பொறுப்புகளையும் கொடுக்கறதை பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்ய மனுஷர் அவனுக்கு வந்து சேர்ந்தபடியால் அவர் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். அப்போ தாவீதுடைய ராஜ்ய பாரம் விருத்தி அடைகின்றதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சமஸ்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் இவன் தலைவனாக ஏற்படுத்தப்படுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாமாக்குறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். எல்லாருக்கும் அந்த ஒருமனம் இருந்தபடியினால், ஒற்றுமை இருந்தபடினால தான் தாவீது ஒரு சிறந்த ஒரு ராஜாவாக அரசாட்சி செய்கின்றதை பார்க்கிறோம். அப்போ ஒரு சிறந்த ஒரு நிர்வாகம், ஒரு சிறந்த ஒரு குடும்பம், ஒரு சிறந்த ஒரு நிலைமையில நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ஒரு ஒற்றுமை, ஒரு ஒருமனம், ஒரு ஐக்கியம் இருக்கும் பொழுது அது எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். தாவீது முதல்ல தனியாக தான் இருந்தான், பார்த்துக்கிடுங்க. ஆனால் இப்போ எல்லா கோத்திரத்திற்கும் ஆண்டவர் அவனை ஆசீர்வாதமாக மாற்றுகின்றதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யணும்னா ஐக்கியப்பட்டு இருக்கணும், உங்களுக்குள்ளாக ஒருமனம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், இசைந்த ஆத்துமாக்களாக நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்,
ஒன்றாக இணைந்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக நம்ம எதில் நம்ம ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 19, 20 ஆகிய வசனங்களில், அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி சொல்லுகிறார். 2 பேர் 3 பேர் ஒரு மனதோடு கூட ஒரு காரியத்தை குறித்து நாம் தேவ சமூகத்தில் நாம் வரும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு என்ன செய்யணும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டது. ஒரு தனிப்பட்ட ஒரு காரியத்திற்காக நாம் போராடி போராடி ஜெபிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அது நமக்கு டிலே ஆகிக்கொண்டே இருக்கிறது சொன்னால் அதற்கு அடுத்த சொல்யூஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உண்டாகுமா. அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்றார். 2 பேர் 3 பேர் எங்கே கூடி வந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு மனம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். அப்போ நம்ம எந்த காரியத்தை கேட்டாலும் ஆண்டவர் கேட்பாரா மாட்டாரா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் கேட்பார். வேதத்தில் வாசித்து பார்க்கும் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், மத்தேயு 14, 23 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் அதிகாலையிலே அதிக இருட்டோட வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியாக ஜெபம் பண்ண போனார். அவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பார்க்கணும் பர்சனல் ப்ரேயர் இருந்துச்சு. அதே போல் தான் மத்தேயு 14, 23 கூட அவர் தனிமையாக இருந்தார். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். 5000 பேருக்கு அதிகமான மக்கள் சாப்பிட்டார்கள். சீசர்களை அக்கறைக்கு போகும்படி சொல்லிவிட்டு இவர் என்ன செய்தார், மலையிலே தனிமையாக இருந்தார் ஜெபிப்பதற்கு. அவருடைய பர்சனல் ப்ரேயர். அதே வேளையில் சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்திய 26ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்களில் இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போனவுடனே எல்லாரும் உட்கார வைத்து விட்டு அவர் மாத்திரம் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து கொண்டு தனியாக போகிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். 37ஆம் வசனத்தை பாருங்க, 36ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு சீசர்கள் நோக்கி சொல்லுகிறார், நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி, அதாவது மற்ற 12 பேரும் போகிறாங்க, அந்த யூதாஸ் காரியத்து போயிட்டான், எல்லோரும் போகிறாங்க, சீசர்கள்லாம் போகிறாங்க, மற்ற எல்லோரும் போகிறாங்க, எல்லோரும் இங்கே உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 37ஆம் வசனத்தில் பேதுருவையும் செபதேயுவின் குமார் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். நான் வருமளவும் நீங்கள் எல்லாம் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஜெபம் பண்ண போகும்போது கூட யாரை கூப்பிட்டு போகிறாரு ஆண்டவர்? இதை 3 பேரையும் கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அவருடைய இருதயத்தின் வேதனைகளை அவருடைய வியாகுலங்களை ஷேர் பண்ணுறதற்காக அவர் மாத்திரம் கூட்டி கொண்டு சிலர் இருப்பார். ஆனால் அவங்க போய் தூங்கிட்டாங்க, அது வேற கதை பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் சொல்லி ஏன் இங்கே இருக்கு தூங்கி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு தூங்கிட்டாங்க களைப்பில். ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து சில வேளைகளில் தனியாய் ஜெபம் பண்ணினால், சில வேளைகளில் சில அவருடைய சீசர்களோடு கூட சேர்ந்து இந்த அனுபவத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வருகிறதா நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். மத்திய 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு தான் மருவமலைக்கு போகிறாரு. அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த அனுபவத்தில் அவர்கள் எல்லாரும் வழிநடத்துகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ சில வேளைகளில் நாம் தனியாகவும் ஜபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது, வேலை இருக்கிறது. சில வேளைகளில் சேர்ந்து ஜபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இங்கு தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சருக்கு ஒரு பெரிய ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. அப்போ பாபிலோன் தேசத்தில் உள்ள எல்லா இதை ஞானிகளையும் கூட்டி கேட்குறான், ஒருத்தருக்கு கூட தெரியல. பார்த்துக்கிட்டேன். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அவன் என்ன செய்கிறான்,
நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் இங்கு வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சொப்பனத்தை அவன் சொல்கிறான், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொப்பனத்தையும் சொல்லணும், அதோடைய அர்த்தத்தையும் சொல்லணும். உடனே அவன் சொல்கிறாங்க, ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமாக இருக்கிறவரோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் இதை அறிவிக்கிற ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்த ராஜா மகா கோபமும் உக்கிரம் உண்டாகி பாபிலோன் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். இங்கே யோசேப்புக்காவது பார்வன் சொப்பனத்தை சொல்லிட்டான். இந்த நேபுகாத்நேச்சர் சொப்பனத்தையும் சொல்ல மாட்டானா, எதையும் சொல்ல மாட்டான். ஆனால் அவனுக்கு சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். இது இவங்க சொல்கிறாங்க, ஞானிகள் எல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் யாராலும் செய்ய முடியாத ஒன்று. அவர் ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. அடுத்த நம்ம ஆக்ஷன் எடுக்கிறது, என்ன ஆக்ஷன் எடுக்கிறது, எல்லாத்தையும் காலி பண்ணிடு, கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். இதை கேட்ட உடனே தானியேல் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நண்பர்கள் ஷாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ என்பவர்களோடு கூட சேர்ந்து, நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ராத்திரி வேளையில் ஆண்டவங்க தரிசனத்தில் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். சில வேளைகளில் நம்ம இப்படி கூடி ஜெபிக்கும் பொழுது தேவன் பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த சீஷர்களும் மற்ற அநேகரும் 120 பேர் நினைச்சிருந்தாங்கன்னா மேலறையிலே கூடியிருந்து ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்பதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவருடைய விளைவு 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, பெந்தைக்கோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியான வல்லமையாக அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர் ஒவ்வொருவருக்கும் காணப்பட்டு, ஒரு பலத்த ஒரு காற்று அடிக்கிற போல, ஒரு இடி முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாயிற்று. ஆவியானவர் எல்லார் மேலும் அமர்ந்தார். ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள் நினைச்சுதாங்கன்னா பேச தொடங்கினார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவர்கள் கலிலேயர் அல்லவா? கலிலேயர்கள் படித்தவங்க கிடையாது, சாதாரணமானவர்கள் தான், மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க. ஒரு சில பேர் தான் கொஞ்சம் விவரமானவங்க. ஆனால் அவங்க ஆச்சரியப்படுறாங்க, எத்தனை பாஷைகளை பேசி கொண்டிருக்கிறாங்க, பல தேசத்துடைய பாஷைகளை பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் இசைந்து ஒரு காரியத்திற்காக வரும்பொழுது தேவன் செய்கின்ற காரியங்கள் அது ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு காரியமாக இருக்கும். ஒரு பெரிய எழுப்புதலை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆதி திருச்சபை அந்த நாளில் தோன்றிச்சு. அதற்கப்புறமாக உலகமெங்கும் இந்த ஊழியம் நினைச்சதுன்னா பரம்புகிறது, ஆண்டருடைய நாமம் மகிமைப்படுகிறது, சபைகள் தோற்றுவிக்கப்படுகிறது. ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் இந்த ஒருமனப்பட்டு ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக வருகின்றதை நாம் பார்க்கிறோம். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளிலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. மொராவியா என்ற ஒரு பகுதி, செக் குடியரசு, இந்த பகுதியிலே 17ஆம் 18ஆம் நூற்றாண்டிலே மொராவியர் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அந்த காலங்களிலே எழும்பிற்று. மொராவியருடைய எழுப்புதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, பார்த்துடுங்க. இது செக் குடியரசு அந்த பகுதியிலே இருக்கிறது. இந்த பகுதியிலே ஜான்கஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன் வேதாமத்தை மொழிபெயர்த்தார் என்பதற்கு ஒரே ஒரு காரணத்திற்காக இரத்த சாட்சியாக உயிரை கொடுத்தவர். அப்படி ஊழியத்தின் மூலமாய் தொடப்பட்ட ஏராளமான மக்கள் எல்லாம் என்ன பயங்கரமாக துன்புறுத்தப்பட்டாங்க அந்த காலங்களில். அதற்காக எல்லாரும் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் தேசத்தில் உள்ள ஹெர்ன்குட் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல என்ன செய்தாங்கன்னா தஞ்சம் அடைந்தாங்க. அங்கே ஒரு அருமையான ஒரு கர்த்தரை நேசிக்கின்ற ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன், கவுண்ட் நிக்கோலஸ் ஜின்சென்டார்ஃப் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதர்,
கவுண்ட் நிக்கோலஸ். இவர் தன்னுடைய பண்ணையில் இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்து அவர்களை பராமரித்து வந்தார். எல்லாரும் ஒன்றா சேர்ந்தவொன்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், சில பிளவுகள், எப்படி கொரிந்து சபையில் சில பிரச்சனைகள் வந்துச்சு, அதே போல் இவங்களுக்குள்ள சில பிளவுகள், சண்டைகள்லாம் வர ஆரம்பிச்சு. இதை பார்த்த உடனே அவருக்கு, அந்த தேவ மனுஷன் கவுண்ட் நிக்காலோஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வேதனை. அவர்களை அதற்கு அப்புறமாக என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போடுறது நல்லதல்ல, நீங்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க, நமக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும், ஒருமைப்பாடு வேணும்னு சொல்லி ஜெபத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். எல்லாரையும் அழைத்து ஜெபிக்கும்படியாக வைக்கின்றார். ஒரு நாள் 1727 ஆகஸ்ட் மாதம் 13 ஒரு நாள் தேவ சமூகத்திலே ஆலய ஆராதனையில் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு மனதோடு கூட தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த வேளையில் தேவனுடைய வல்லமை பயங்கரமாக இறங்கியது. எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. அதாவது மொராவியரின் எழுப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மொராரியர் ரிவைவல், பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. அதுதான் அந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு பெந்தேகோஸ்தே எழுப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து இந்த எழுப்புதல் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பரவிட்டு, இங்கிலாந்து தேசத்தில், அது மாத்திரம் மத்திய ஆசியா, ஆப்பிரிக்க தேசங்களில், கபீரியன் தீவுகள் போன்ற பகுதிகளெல்லாம் இந்த எழுப்புதல் அப்படின்னா வேகமாக பரவ ஆரம்பித்து விட்டது. அந்த எழுப்புதல் இங்கிலாந்து தேசத்துக்கு வந்தது. அதன் மூலமாக தொடப்பட்டவர் தான் ஜான் வெஸ்லி. அவர் என்ன செய்ய, ஆரம்ப காலத்தில் சில நண்பர்களாக கூடிதான் தினமும் ஜெபம் பண்ணுவாராம். அதில் வந்த ஒரு பெரிய எழுப்புதல்னால்தான் மெத்தடிஸ்ட் திருச்சபை ஸ்தாபித்தார். ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் பண்ணி 50,000க்கு அதிகமான பிரசங்கங்கள் அவர் இணைச்சதார்னா அவர் பிரசங்கம் பண்ணாராம். அவர் குதிரையிலே லட்சக்கணக்கான கிலோமீட்டர் இணைச்சதார்னா பிரயாணம் பண்ணாராம். அவர் எந்த கிராமத்தில் போனாலும் கூட அந்த கிராமத்துடைய ஏராளமான மக்கள் மணந்து திரும்புவாங்களாம். அந்த கள்ளுக்கடை, சாராய கடை எல்லாம் அடைக்கப்படுமா. ஜான் வெஸ்லியுடைய காலங்கள் ஒரு பெரிய எழுப்புதல். மெத்தடிஸ்ட் திருச்சபை அவர் இணைச்சதார்னா தோற்றி வைத்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த குழுவாக கூடி ஜெபிக்கும் பொழுது தேவன் அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்காக குழு ஜெபத்தை நம்ம புறக்கணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுலேயும் தேவனுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் சில சபை கூடி வருகிறது, விட்டு விடுகிறது போல விட்டு விடாதீங்க. இந்த சபையில் நம்ம எல்லாரும் ஏன் வருகிறோன்னு எல்லாம் கூடி ஜெபிக்கும் பொழுது அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்க, நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதில் இருக்குது. அதனால தான் நம்ம சண்டே சர்ச் சர்வீஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. நாம் மாத்திரம் கலந்து கொள்ளலை, இங்கே தனியாக வீட்டில் ஆராதிக்கலாம், ஜெபம் பண்ண என்ன வேண்டுமெல்லாம் செய்யலாம். அதில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்தில் சர்ச்சுக்கு போனால் அங்கே என்னையா இருக்கிறது அப்படி இப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. வேதத்தை சொல்லுகிறது, சபை கூடி வருகிறது விட்டு விடாதிருங்கள். எல்லாரும் வந்து தேவனை ஆராதிக்கும் தேவ பிரசன்னம் வருகிறதுங்க. ஒரு குச்சி 2 குச்சி வச்சு தீபத்தை வச்சோம்னா அதில் கொஞ்சம் அனல் இருக்கும். அதே நேரத்தில் பல விறகு கட்டைகளை வச்சு வைக்கும் பொழுது அந்த தீ எவ்வளவு பற்றி அதே போல தான். அது ஒரு மாதிரி நனைஞ்சு கிடஞ்சி இருந்தால் கூட எடுத்து தீ பிடிச்சிட பார்த்து கிடக்கு. ஆவியில் சோர்ந்து போயிருந்தால் கூட அந்த இடத்துக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு வகையில் கர்த்தர் நம்ம என்ன செய்ய அனலாக்கி விடுவார். ஏதாவது ஒரு தேவ வார்த்தை, தேவ வசனம், ஒரு ஜெபம் நமக்கு நேராக வரும். அதில் நாம் என்ன செய்யணும், பலப்பட்டு விடுவோம். ஆனால் அது எதுனாலும் மிஸ் பண்ணிடக்கூடாது பார்த்துக்கிடுங்க. சர்ச்சுக்கு போகிறவங்க கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு ஃபெல்லோஷிப் நமக்கு இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. தேவன் அதை விரும்புகிறார். அப்போ இந்த ஜெபத்தில் நம்ம ஒருமனப்பட்டு ஒன்றுபட்டு வரும் பொழுது ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்போ நம்ம எதற்கெல்லாம் ஒன்றுபடுகிறோன்னு பார்த்தா, தேவ திட்டம் சித்தம் நிறைவேறுவதற்கு ஒருமனப்படணும் பார்த்துக்கிடுங்க. அது மாத்திரமல்ல, ஜெபத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ஒன்றுபட்டு வரணும். 3வதாக, ஆண்டவருடைய கரங்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒருமனம் அவசியம், ஒருமைப்பாடு அவசியம்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 133 சங்கீதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1 வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பம். சகோதரர் எல்லாரும் ஒருமனப்பட்டு வரும் பொழுது அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, எவ்வளோ ஒரு இன்பம் தெரியுமா. அதில் இருக்கிற சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நமக்குள்ளாக அந்த ஒருமைப்பாடு இருக்கிறதா, ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம் இருக்கிறதா குடும்பத்திற்குள்ளாக, திருச்சபைக்குள்ளாக? ஒருவேளை அது இல்லாத இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எதையோ நாம் இழந்து கொண்டு இருக்கின்றோம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் பொருள். இதை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நமக்குள்ளாக ஐக்கியம் வேண்டும், ஒருமனம் வேண்டும், அன்பு வேண்டுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நான் குறைவுள்ளவளப்பா, எனது ஒருமைப்பாடு இல்லை, உமக்காக பணி செய்வதில் உங்களுடைய திட்டம் நிறைவேறதில் நான் குறைவுள்ளவளாக இருக்கிறேன். ஜெபிப்பதில் எங்களுக்குள்ள ஒருமனம் கிடையாது, ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஏனோ தானும் என்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் சபைக்குள்ளாக நான் ஐக்கியமில் வாழ்ந்து கொண்டு மண்ணையும் தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தும் பொழுதே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் என்றென்றைக்கும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கட்டேற்றிருக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுங்க என்ற வார்த்தையின்படியே நாம் அந்த ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நாம மிக்கென்று வாழும். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருக்கும் தருவாராக. ஆமேன், ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 531, கிறிஸ்தவ கீர்த்தனை 229 பாடுவோம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே. கீதம் 531, கிறிஸ்தவ கீர்த்தனை 229 பாடுவோம். விசுவாச கேடகத்தை
ஜெபம் பண்ண கடவும். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீ செய்த மகத்துவமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். உமக்காக நாங்கள் எந்தெந்த காரியத்திலே ஒருமைப்பட வேண்டும் என்று எங்களை கற்றுக் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்குள்ளாக ஒருமன வேண்டும். எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒருமன வேண்டும்னு சொன்னீங்களப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம். எங்களில் காணப்படுகிற இது பிரிவினையின் தன்மைகள், எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற வேற்றுமையான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. ஒருவருக்கொருவர் விரோதமாக வைத்திருக்கிற கசப்பான எண்ணங்கள், கசப்பான வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய ஊழியங்களில் நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கின்ற இது பிரிவினையின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. நீர் அழைத்த அழைப்பிலே நாங்கள் உண்மையாய் நிலைத்திருக்க, உறுதியாய் நிலைத்திருக்க எங்களுக்குள்ளாக இந்த சகோதர சிநேகத்தை கொடுப்பீராக. நாங்கள் சபை கூடி வருது விட்டு விடுகிறது போல் விட்டு விடாதிருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் ஜெபத்தில் ஒருமனப்பட்டு வருவதற்கு, கூடி ஜெபிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக. இசைந்த ஆத்மாக்கள் உடையவர்களை எங்களுக்கு ஜெபிக்க ஆண்டவர் ஜெப பார்ட்னராக, ப்ரேயர் பார்ட்னராக தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே எங்களை உயிர்ப்பிப்பீராக. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆறுதல் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராக நீர் ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. நீ தந்த கற்பதின் கழைகளை ஆசீர்வதிங்க. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. யார் யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்காக இப்போது சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நீருடைய வார்த்தையின்படியே மத்தேயு 18:19-20 ஆகிய வசனங்கள் சொல்லியிருக்கிறபடியே பூமியில் 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டிருந்தார் பரலோகத்தில் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீங்க இருக்கிறீங்களே சுவாமி. இந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பலவீனங்கள் ஆண்டவரே, இந்த போராட்டங்கள் முற்றிலுமை அகன்று போவதாக இடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிப்பட்ட பிள்ளைகளுடைய வியாதிகள், குறைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு முறிக்கப்படுவதாக ஒரு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. வேலைக்கு காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். பல மாதங்களாக, ஆண்டுகளாக ஆண்டவர் பிரயாசப்பட்டும் சரியான வேலை இல்லை என்று சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்வீராக. வெளிநாடுகளில் சென்று பணி செய்யும்படி பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அப்படி வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஐயா, இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. அநேகருக்கு இன்னைக்கு செய்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து செய்யுங்கப்பா. அதே போல திருமண தடைகள் மூலமாக அன்று மிகுந்த வேதனையோடு கூட இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அந்த பாரத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய வேதனைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு காலத்தின் அன்பு பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் திருமணமாகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்குகிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்நாளுக்கு இறங்கின ஆண்டவர் முது பிள்ளைகளை நினைத்தருள்வீராக. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம் அல்லவா, நீ தருகிற ஒரு ஆசீர்வாதம் அல்லவா. அது எந்த ஒரு தடையாக இருந்தாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தடைகள் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு அற்புதம் நடப்பதாக. முது பிள்ளைகளை கர்த்தர் கழிவுற பண்ணுவீராக சுவாமி. அவர்கள் பிள்ளைத்தாட்சிகளாக மாற்றுகிற ஆண்டவர் அவ்வாறு ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. நீ அவர் செய்த தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். அதே போல தகப்பனே, பேறுகால நிலைமைக்கு அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் முது பிள்ளைகளுக்கு இறங்கி சுவாமி
கற்பதற்கு நீ பூர்ணப்படுத்தி ஏற்ற சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயோதிபர் நிலைமை இருக்கிறமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலத்திற்கு எல்லாம் பலவீனங்கள், எல்லாம் போராட்டங்கள் முற்றிலுமாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்த சுக வாழ்வையும் கொடுத்து வழிநடத்துவீராக. அப்படி தனிமை உணர்வெல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் சொன்னது போல ஐயா, ஒவ்வொருவரையும் நீர் ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து ஆதரித்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். உச்சந்தலை வந்து உள்ளங்கால் ஒரு பல வகையான வியாதினால் கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்துவீராக. எல்லாம் பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தால் முற்றிலுமாய் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கூடாக கூடி ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்கு ஜெபிக்கிற இந்த குடும்பங்களில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. கசப்புகள் மாறட்டும், சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் இரத்தத்தை முது பிள்ளைகள் மீது தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். முது பிள்ளைகள் செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், அரசு பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரின் என்னென்ன வேலைகள் உமது பிள்ளைகள் செய்கிறார்கள் எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகள் எல்லா கவலைகளையும் எல்லா விதமான வேதனைகளையும் கர்த்தர் மாற்றி அவர்களை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்த அருமையான உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, மதுரை சார்ந்த திருமதி ஞான சுந்தரி சவுந்தரராஜன் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கிற அருமையான மகள் அப்பா, ஆண்டவரே அருமையான உம்முடைய மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த சுகவாழ்வை நீர் கொடுத்து நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பா என்று சொன்னீர் ஐயா. அதே போல் அவளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. தேவருக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு, அவளுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக, பேர பிள்ளைகளுக்காக, பேத்திமார்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக அருமையான பிள்ளைகள் திரு எபனேசர், புஷ்பலதா அவருடைய குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஜபராஜ் அவருடைய குடும்பத்தினருக்காக, திரு சாமுவேல் ஞானராஜ் அவருடைய குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை சொன்னீங்களப்பா. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்பட்டு போவது சொன்ன ஆண்டவர் ஐயா. அவர்களை இவ்வாறு நீ ஆசீர்வதித்து உயர்த்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உயர்த்துவீராக. எல்லா ஆசீர்வாத தடைகளை விலகுவதாக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் ஒவ்வொரு நாள் இந்த குடும்பத்தில் பெருகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியேச்சர் வல்லவின்படியே கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடுவீராக. அதே போல் இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியங்களை ஆதரிக்கிற தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் நினைப்பதற்கு வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியேச்சர் வல்லவின்படி கர்த்தர் பெரிய காரியம் கட்டளையிடும். ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்களை மித்த முழு இதயத்தோடு உண்மையாய் மனசாவப்பட்டு பிறரது அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆர்வம் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள கோபாக்கியம் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கு செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்கள் குறித்து நாங்கள் மனசாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளாலே சுமக்கப்படாதவாறும் எங்களுக்கு இறங்கும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென்.
உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழர் மனந்திருவர் யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை விடுதலையாக்கி சகல நன்மை உறுதிப்படுத்த நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமடிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை நிறுத்தி உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்தில் விடுத்து தேவர் தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷத்தை கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசியின் கீழ்விழும் துணிக்கைகளையும் பொறுக்கி கொடுங்க பாத்திரல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சுமியை மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தருமையான குமாரனாகி இயேசு கிறிஸ்து சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோ.
சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தளினரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்களுக்கு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகி இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பாடம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாமுடிவுகளுக்காக அநேகர்கள் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற Yeah.
பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதித்தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையை பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாய் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரையில் பங்கு பெற்றிருக்கிறவர்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பிரள வேண்டுமென்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரம் இருந்த பொழுதிலும் எங்கள் அபாத்திர தேவரை கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே,
இன்று நாங்கள் காதால கேட்ட வாக்கியங்கள் வளர்ந்ததாய் போகாமல் உடைய நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடக்கை ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உடைய கிருபையினால் அந்த வாக்கியங்களை எங்கள் இதயத்தை தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதய சிந்தையை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 262 பாமாலை 209 பாடுவோம். கிறிஸ்து எம் ராயரே வந்தாளுகை செய்யும். கீதம் 262 பாமாலை 209 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரின் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உள்ள, ஆரோக்கியம் நிறைந்த, சமாதானம் நிறைந்த, ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு அமைய கிருபை தாரும். ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தர் நாமத்தினாலே ஆமென்.